Daily. Taste the Daily. கோவை ராசிபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். ராசிபுரம் ஆலமரம் பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர் என்ற நபர் சிக்கினார். மேலும் பிடிபட்ட நபரிடம் இருந்து சுமார் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் சிக்கியது. திறனற்ற திமுக அரசு கஞ்சாவை தடுக்க தவறியதால் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கடைகளில் வைத்து குட்கா விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். வண்ணாத்தூர் கிராமத்தில் அண்ணாதுரை என்பவரது கடையிலும் 50 கிராமத்தில் பூபதி என்பவரது மளிகை கடையிலும் மறைத்து வைத்து தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்து வந்துள்ளனர். இரு கடைகளிலும் இருந்து 26,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அண்ணாதுரை மற்றும் பூபதியும் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பட்டப்பகலில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். புங்கம்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகாமையில் பாலமுருகன் என்பவர் டாஸ்மாக் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்ததாக தெரிய வருகிறது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாகில் மட்டுமின்றி கள்ளச்சந்தை மது விற்பனையும் ஏவல் துறையினரின் ஆதரவோடு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.